பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு சொன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய இவங்களை மாற்றுவோம். ஃபர்ஸ்ட் பெண்கள் பாதுகாப்பை பற்றி உங்க கட்சிக்காரங்க பாராடுங்க, அப்புறமா மேல கூட்டு பேசலாம். உங்க கட்சியை சேர்ந்த நாமக்கல் மாவட்ட செயலாளர் ஒரு பொண்ணு கிட்ட பதவி ஆசை காமிச்சு தப்பா நாடகம் முயற்சி பண்ணிருக்காரு. தப்பா நாடகம் முயற்சி பண்ண தாண்டி அவங்க வீட்டுக்குள்ளேயே பூந்திருக்காரு. இதெல்லாம் எப்ப நடந்தது? ஈரோட்ல உங்க மாநாட்டப்போ நடந்திருக்கு. இந்த விஷயம் எப்படியும் உங்களுக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கும். எங்க வெளியே தெரிஞ்சா கட்சி பேருக்கு மட்டும் மூடி மறைச்சிருக்கீங்க. அதையும் மீறி வெளியே வந்து சோசியல் மீடியால பேசு போலானதால இப்போ அவனை கட்சியில இருந்தே தூக்கிருக்கீங்க. கொஞ்சம் கூட அவன் வெக்கமா இல்லையா? ஒருவேளை இது பேசு பொருளாக அமர்ந்தா அதை அப்படியே விட்டுருப்பீங்கள? இது மட்டும் இல்ல, உங்க கட்சியில இருந்து போக்சோ சட்டத்துக்கு கீழே அரசு பண்ணலாம் இருக்கானுங்க. இன்னும் ஆசை பார்த்தா எத்தனை பேர் இருப்பானே தெரியல. ஒருவேளை கட்சியே அப்படிதான் தெரியல. தெரிஞ்சா மட்டும் என்ன திருந்தவா போறீங்க? பெண்களை ஜாதி ரீதியா பேசுறது பதவி ஆசை காட்டி தப்பா நடக்க முயற்சி பண்றது, ஒருவேளை உங்க கட்சியை பத்தி விமர்சிச்சா அவங்கள தப்பா விமர்சிக்கிறது, இப்படி பெண்களை எல்லா வகையிலையும் வாட்டி வதைக்கிறீங்க. அப்போ பாடம் யாருக்கு இருக்கணும்? உங்க கட்சிக்காரனுக்கு. புரிதா? அது சரி, தலைமை உழுந்தா தொண்டை உழுந்தாகிறதுக்கு தாய்மனே அப்படிப்பட்ட ஆள் தான். தொண்டரை சொல்லி என்ன போயிடணும்.